ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சேஃப்டி கேட்டை பற்றி தாங்க. இந்த டூ வீலர் குழந்தைங்களாம் வீட்டில் இருந்தாங்களே சும்மாவே இருக்க மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க. ஸோ நம்ம கவனம் இல்லாமல் அவங்க மாடிக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கேட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேட்டில் வந்து நம்ம ட்ரில்லாம் பண்ணவே வேண்டாம், அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம வச்சாலே போதும். ஸோ இங்கே 2 ஹோல் இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஆணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. செவத்தை ஒட்டி ஒன்று ஒட்டுறதுக்கும் இன்னொன்று வந்து டைட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் இருக்கும். எங்களுக்கு ஒரு சைடு தான் செவர் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு சைடு தான் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு சைடு செவர் இல்லாதால் நாங்கள் வந்து அதை கம்பியில் போட்டு கட்டி நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுற சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்ததால் எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே வந்து ஆக்சுவலாக இது இப்போ தான் இருக்கணும். 2 சைடு செவர் இருக்கா, ஸோ 2 சைடில் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுமே அதில் எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த திருவள்ளுவர் இல்லையா, இதை கிளாக் வைஸில் திருவணும்னா டைட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் திருவணும் அப்படின்னா லூஸ் ஆகிடும். ஸோ இது அப்படி இந்த கேட் இப்படி தூக்கி இப்படி திறந்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்குலாம் இப்படி தூக்கி தான் திறக்கணுன்றது தெரியாது. ஸோ நீங்கள் லாக் பண்ணோன்னா குழந்தைங்க உங்கள் கவனம் இல்லாமல் குழந்தைங்க மாடிப்படிக்கெலாம் ஏற மாட்டாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு தேவைப்பட எக்ஸ்டென்ஷனை வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நாங்களுமே இங்கே எக்ஸ்டென்ஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாய்.